இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்களோட கணவர்கிட்ட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன சத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்களுடைய பொண்ணான இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கு சமீபத்தில ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இந்த ஒரு ஹேப்பியான நியூஸை ரொம்பவே ஹேப்பியா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இந்திரஜா அவர்கள் ரொம்பவே நலமா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் கூட்டி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்கள் அவங்களோட கணவரான கார்த்திக் கிட்ட முதல் முறையாக ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதுவும் எதற்காக அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேர் மட்டும் கிடையாது. நம்மளை நம்பி இன்னொரு ஜீவன் இருக்கு. உன்னை நம்பி இன்னொரு ஜீவன் இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீ எப்படிலாம் இருந்தியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதாவது இந்த ட்ரஸ்ட்டுக்காக நீ அடிக்கடி வெளியே கிளம்பி போவ. வெளியில் போயிட்டு திடீர்னு ஸ்டே பண்ணுறம்ப. நான் வந்து எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்து இருந்துப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் குழந்தை இருக்கும்போது அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ நீ ட்ரஸ்ட் விஷயமா வெளியே போனாலும் சரி, ஷூட்டிங் விஷயமா வெளியே போனாலும் சரி, அஃபீஷியலாக எதற்கு வெளியே போனாலுமே நேரத்தோட சீக்கிரம் வந்துரு. அதே மாதிரி இதற்கு முன்னாடிலாம் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே போவ, சுற்றுவ, பார்ட்டிலாம் அட்டென்ட் பண்ணுவ. அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. நானும் அதை கண்டுக்க மாட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ நம்ம குழந்தை பக்கத்துலேயே இருக்கணும், என் பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே க்ரூஷியலான ஒரு மொமெண்ட்ஸ். என்னதான் உன்னோட அம்மா என் கூட இருந்தாலும், எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டாலும், நீ கூட இருக்க மாதிரி வராது. அவங்கலாம் வயசானவங்க, சிரமம் கொடுக்க வேணாம். எனக்காக ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணு. இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதாவது டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை வெளியில் ஷூட்டிங் போகிறதாக இருக்கட்டும், இல்லை நீ வெளியில் ஸ்டே பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும். அதெல்லாம் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டே பண்ணுறத ரொம்பவே தவிர்த்துரு. வெளியே போனாலே கூடிய சீக்கிரம் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி பாரு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் என் கூடயும் நம்ம பாப்பா கூடயும் ரொம்பவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாரு அப்படின்னு ரொம்பவே ஆசையாக அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு சத்தியத்தை கேட்டிருக்காங்க. ரோபோ சங்கர் அவர்களுடைய மருமகனான கார்த்திக் அவர்களுமே அந்த ஒரு சத்தியத்தை இந்திரஜா அவர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்கா, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் விஷாலோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 18 மூலியமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் விஜய் விஷால். கடைசியாக பிக் பாஸில் கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுற மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட முதற்கட்டமாக இப்போ ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு. ஐயோ சாச்சாலே அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஆல்பம் சாங். அதோட போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த ஒரு பாடல் வெளியாகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் விஷால் அவர்கள் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. இதை தொடர்ந்து அடுத்து அவர் கண்டிப்பாக சினிமாவுக்கு தான் ட்ரை பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் இதற்கு முன்னாடி பிக் பாஸில் ஜெயிச்ச ஹரிஸ் கல்யாணாக இருக்கட்டும், அண்ட் அதற்கு முன்னாடி இருந்த கவினாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோக்களாக இருக்காங்களோ, அவங்க போலவே விஜய் விஷால் அவர்களுமே மிகப்பெரிய ஹீரோவாக வர வாழ்த்துக்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.